மாநில அரசின் மீது நம்பிக்கை வையுங்கள் அப்படின்னு அவர் ஒரு ஒரு வேண்டுகோளாகத்தான் உங்கள்கிட்ட வைக்கிறாரு. உங்களுடைய உணர்வுகளுக்கு அது மதிப்பு அளிக்கிறார். மாணவர்கள் போராடுவதன் மூலமாக மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஏதாவது இடையூறுகள் இன்னல்கள் ஏற்பட்டு விடக்கூடாது. நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய போராட்டத்திற்கான காரணிகளை, கோரிக்கைகளை எங்கள் தோள்களில் சுமத்துங்கள், மாநில அரசு அதை பார்த்து கொள்ளும் அப்படிங்கிறாரு. என்ன உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வராமல் இருப்பதற்கான காரணிகளும் இடங்களும் என்ன அகிலா? நாங்கள் நம்ப மாட்டோம்னு அடம் பிடிக்கல, நாங்கள் நம்பும்படியாக நீங்க நடந்து கொள்ளுங்களேன்னு கோரிக்கை வைக்கிறோம். உங்களுக்கு வாக்களித்த மக்கள் நாங்க நம்புற மாதிரி நீங்க நடந்துக்கோங்கன்னு கெஞ்சுறது எவ்வளவு பெரிய ஒரு இழிவான நிலை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த நிலைக்கு நீங்கள் எங்களை தள்ளி இருக்கீங்க. இனிமேலாவது நாங்கள் நம்பும்படியாக நீங்க நடந்து கொண்டா சந்தோஷம்தான். நீங்க ஒரு தொழிலதிபருடைய கடனை எவ்வளவு எளிதா தள்ளுபடி பண்ண முடிந்த அரசுகள் எங்க விவசாயிகளின் கடனை தள்ளுபடி பண்ண முடியல. நாங்க வளர்ச்சிக்கும் டெவலப்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கான வித்தியாசத்தை புரிஞ்சிட்ட இளைய சமுதாயம் கேட்கிறோம். மீத்தேன் வேண்டாம், ஹைட்ரோ கார்பன் வேண்டாம், கூடங்குளம் வேண்டாம், இதெல்லாம் வளர்ச்சின்னு நீங்க சொல்றீங்க. பட் இது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இல்லைன்னு நாங்க கேட்கிறோம். நீங்க அதையெல்லாம் நிறுத்துங்க. நாங்க வெளிநாட்டு குளிர்பானங்களே வேண்டான்னு தூக்கி எறிகிறோம். நீங்க வெளிநாட்டு குளிர்பான ஆலைக்கு தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொள்ள ஒப்புதல் தருகிறீர்கள். அப்ப அந்த போராட்டத்துல நாங்க வெளிநாட்டு குளிர்பானம் அதான் எங்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டு, லீவ கிளாஸை கட்டடிச்சுட்டு சினிமா தியேட்டருக்கு போயிட்டு பெப்சி கோக் வாங்கி குடிச்சிட்டு பாப்கார்ன் சாப்பிட்டு போற இவங்களுக்கு என்ன தெரியும் கேட்டீங்க. எங்களுக்கு அந்த குளிர்பானமே வேண்டாம் நான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போராடணும். நீங்க அந்த தொழிற்சாலைக்கு தண்ணி கொடுக்க அனுமதி கொடுத்துட்டீங்க. அதை யார் எதிர்த்திருக்கீங்க இவ்வளவு நாள்? நீங்க அடுத்த நாளே நாங்க உங்களை நம்பணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய லாங் ப்ராசஸ் அதெல்லாம் எங்களுக்கு அதை பத்தி நாங்க கவலைப்பட்டுட்டு இருக்க முடியாது. செத்துட்டு இருக்கிற எங்க விவசாயிக்கு எங்களுக்கு இது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட், இது குளோபல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நாங்க புரிஞ்சுக்கணும்னு எங்களுடைய அழுகையை நீங்க புரிஞ்சுக்கல. ரொம்ப ஈஸியா அழுகை புரியலையான்னு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் எவ்வளவு நூதனமாக அவர் அந்த மொழி எதிர்ப்பு விஷயத்தை சொல்லி இந்தி கத்துக்கலாம் அப்படிங்கிற எவ்வளவு நூதனமா அவர் அந்த அரசியலை திணிக்கிறாரு. அந்த இடத்துல கூட அவர் அரசியல்வாதியா பேசுறாரே தவிர எங்க விவசாயிகளின் அழுகையை புரிந்த மனுஷனா அவர் பேசல. மனிதர்களா மாறுங்கன்னு கேட்கிறோம். நீங்கள் கட்சி சார்பாக உங்களுக்கு எவ்வளவு கொள்கைகள் வேணாலும் இருக்கலாம், ஆனா அந்தந்த வட்டார மக்கள் அந்த திட்டம் அங்க வர வேண்டாம்னு சொல்லிட்டா அது அங்க வரக்கூடாது. தமிழகம் முழுக்க ரொம்ப ஈஸியா அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து தியாகம் செய்யுங்க, தமிழகம் தியாகம் செய்யலாம், கிராமம் தியாகம் செய்யணும்னு சொல்ற வார்த்தை தியாகம் செய்யறது அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து அவர் பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் சொன்னாரே. தியாகம் செய்யின்னு சொல்லிட்டாலே அங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு தானே அர்த்தம். அப்ப இதுக்கு முன்னால வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலமாக விவசாயத்துக்கு பாதிப்பு இல்ல, இந்த திட்டத்தின் மூலமாக நிலத்தடி நீர் குறையாது, எவ்வளவு உறுதிமொழிகள் கொடுத்தீங்க. கடைசியில வந்து தியாகம் செய்யன்னு சொன்னா அப்ப நிச்சயமா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுது, அதை நீங்க பொருட்படுத்தாம தியாகம் செய்யுங்கன்னு சொல்றீங்க. அப்ப நாங்கள் எதை நம்புவது? நீங்கள் பிரச்சனையே வராதுன்னு சொன்ன உறுதிமொழியை நம்புறதா, இல்ல தியாகம் செய்யன்னு சொல்ற நீங்க உங்களுடைய கோரிக்கையை நாங்க ஏத்துக்கிறதா? இப்படி மாற்றி மாற்றி பேசுறது உங்களுடைய கோரிக்கைகள் நீங்க தொடர்ச்சியா உங்களுடைய வைக்கக்கூடிய இதே கோரிக்கைகளை தான் மருது அழகராஜ் சொல்கிறார். நீங்க சொல்ற எல்லா விஷயங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதை உங்களுடைய பிரதிநிதிகளாக நாங்கள் அந்த பிரச்சனைகளுக்காக போராடுகிறோம், அழுத்தம் கொடுக்கிறோம். அரசியல் சாசனத்தின் மூலமாக மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை சந்திக்கிறோம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள், மாநிலத்தில் எங்களுடைய ஆட்சி இருக்கிறது, நாங்கள் அதை செய்து கொள்கிறோம். மாணவ செல்வங்களே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறதா மருது அழகராஜனுடைய வாதம். எத்தனை நாட்கள் எடுத்துப்பீங்க? நாங்க கடைசி ஒரு 2 நாளா கேட்கிறோமா, ஒரு வாரமா கேட்கிறோமா? எத்தனை நாட்களாக எத்தனை வருடங்களாக எங்க மக்கள் போராடிட்டு இருக்காங்க. விவசாய பிரச்சனை இன்னைக்கு நேத்தா வந்துச்சு,